கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. 16 பேர் கவலைக்கிடம். சிகிச்சையில் உள்ள 16 பேரும் கவலைக்கிடம். ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கை. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. கள்ளச்சாராய வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தல். விஷசாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் ஏவா வேலு தகவல். போதையில்லா தமிழ்நாடு என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னவானது? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. நீட் தேர்வு ரத்தா? தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவசர ஆலோசனை. நீட் தேர்வு முறைகேடு, தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதாக கூறிய மோடி வினாத்தாள் கசிவை ஏன் நிறுத்தவில்லை? ராகுல் காந்தி கேள்வி. இந்தியாவின் உள்நாட்டு நிதி அமைப்பு வலுவாக உள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் பேச்சு. லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்து காங்கிரஸ் முடிவு செய்யும். சரத்பவார் பேட்டி. ஹஜ் புனித யாத்திரையில் 68 இந்தியர்கள் பலி. வெப்ப அலையால் 645 பேர் உயிரிழப்பு. 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வடமாநிலங்களை வாட்டி வதைக்கும் வெயில். இதுவரை 110 பேர் பலி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.